அசோக், நீ இன்னும் ஆஃபீஸ் போல? இல்லம்மா, ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆச்சரியமா இருக்கு. எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பி ஆஃபீஸ் போவ, இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற. எங்க இருந்து ஒர்க் பண்ணா என்னங்க அசோக்? நீ டிசைனை ஃபைனல் பண்ணிட்டா மட்டும் பத்தாது. ஃபேப்ரிக் ஒர்க் முடிச்சு ப்ராடக்ட் இந்த வாரமே மார்க்கெட்டுக்கு போகணும். பிகாஸ் ஃபெஸ்டிவல் சீசன் வருது. கண்டிப்பா பண்ணிடலாமா. கிளாத் மெட்டீரியல் மட்டும் நாம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அமைஞ்சிட்டா 4 நாள் தாம்மா நம்ம டிசைன்ஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துடலாம். முடியவே முடியாது அசோக். டிசைனை மட்டும்தான் ஓகே பண்ண முடியும். இல்ல அதிகபட்சமா ஒரு 4 கிளைண்ட் மீட்டிங்கை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். ஆனா பிசினஸ்ல ஜெயிக்க முடியாது. அபியை ஜெயிக்க விட்டா நான் கம்பெனி அண்டர்டேக் பண்றது கஷ்டமாயிடும். அபின்னு ஒரு டெய்லர் பொண்ண நீ அப்படியே விட்டுருக்கலாம். தேவையில்லாம நீயே உனக்கு ஒரு எதிரியை கிரியேட் பண்ணிக்கிட்ட. எப்படி எப்படி ஜெகன் விட முடியும்? என் ஈகோவை ஹர்ட் பண்ணிட்டு அவ்வளவு சாதாரணமா ஒருத்தி வாழ்ந்துட்டா நான் அவளை விட சாதாரண ஆள் ஆயிட மாட்டேன். அபிக்கு அசோக் சப்போர்ட் பண்ணாம இருக்கணும். அது எப்படி நடக்கும் பேபி? நடக்கும், நடக்க வைக்கணும். அசோக்க அபி நம்புறத நிறுத்தினா அசோக் அபிக்கு பண்ற சப்போர்ட்டா ஆட்டோமேட்டிக்கா நிப்பாட்டிடுவான். நீ ஏதோ மாஸ்டர் பிளான்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இயற்கை அதை விட ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி அபியை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. அசோக், யூ கேரி ஆன். ஒர்க் முடிச்சிட்டு நம்ம புது ஷோரூம் எவ்வளவு தூரம் ரெடியா இருக்குன்னு விசிட் பண்ணிட்டு வந்துரு. ஓகேமா. அவன் அவனோட ஒர்க்கை பார்க்கட்டும். நான் ஷோரூம் விசிட் பண்ணிட்டு உனக்கு அப்டேட் பண்றேன். ஓகே ஓகே, கேரி ஆன். வாங்க அபி. என்ன இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. வாங்க அபி.
உள்ள வாங்க. வாங்க அபி, வாங்க. உட்காருங்க அபி, ப்ளீஸ். சொல்லுங்க அபி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? இல்ல சார், எதுவும் வேண்டாம். என்ன அபி, எது கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, கார் பிடிச்சிருக்கா? புது கார், மாடல் பிடிக்கலன்னா வேற ஒன்று வாங்கிக்கலாம். சார், எனக்கு ஷேர் ஆட்டோவே அதிகம். நீங்க காரை வேற வாங்கி கொடுத்துட்டு அதுவும் பிடிக்கலனா மாத்தலான்னு அவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. அபி, ஃபர்ஸ்ட் இப்படி பேசுறது நிறுத்துங்க. நீங்க இந்த கம்பெனியோட சீப் டிசைனர், அப்படிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது அபி. சி, நீங்க இருக்கிற பொசிஷனுக்கு ஆட்டோலயும் பஸ்லயும் வரலாமா? சார், காருங்கிறது ஒரு தகுதியா சார்? அபி, அது தகுதி இல்ல, வசதி. உங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கணும். நீங்க நினைச்ச நேரத்துக்கு, ஏன் அதுக்கு முன்னாடியே கூட நீங்க ஆபீஸ்க்கு வர முடியும்ல. அதை யூஸ் பண்ணி பழகிக்குங்க அபி. எனிவே அபி, உங்களுக்கு அந்த கார் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஓகே. அப்புறம் புது டிசைன்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல லான்ச் பண்ண உடனே அதை விட பெரிய காரை வாங்கிடலாம். ஓகே? என்ன அபி சிரிக்கிறீங்க? வாங்கலாம்னு வாய் திறந்து சொல்லுங்க. ஐயோ வேண்டாம் சார், நான் ஏதாவது சொல்லுவேன், நீங்க என்ன திட்டுவீங்க. நானா? அதுவும் உங்களை? என்ன அபி, சிண்டலாவை போய் நான் எப்படி திட்ட முடியும்? உங்களோட டேலண்ட்டுக்கும் தகுதிக்கும் என் கம்பெனி தர ரெஸ்பெக்ட் தான் அது. இதை விட ஒரு பெரிய கார் இருந்தா இன்னும் கம்ஃபர்ட் தானே? உங்க இஷ்டம் சார். அது அப்படி சொல்லுங்க. ஆல்ரெடி அபி, ஆஃபீஸ் போற வழியில பாதியிலே உங்களை என் வீட்டுக்கு வர வச்சிட்டேன். ரியலி சாரி ஃபார் தட். சார், எதுக்கு சார் சாரி எல்லாம் சொல்றீங்க? நீங்க என்னோட முதலாளி. கம் ஆன் அபி, நான் பாஸ்ங்கிற இடத்துல இருந்து பேசவே இல்லை. எனக்கு ஒரு விஷயம் மனசுல தோணிடுச்சுன்னா அதை உடனே செய்யணுங்கிற கேரக்டர். அதான் உங்களை பாதி வழியில நிறுத்தி வீட்டுக்கு வர வச்சேன். அபி, கொஞ்சம் கூட வாங்க, ப்ளீஸ் கம். வாங்க போலாம். என்ன அபி அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. இதான் என்னுடைய ரூம் அபி. நல்லா இருக்கா? சாரி, நின்ட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. உட்காருங்க. என்ன பேது எட்ஜில் உட்காந்துருக்கீங்க? நல்லா கம்ஃபர்டபுளா உட்காருங்க. இந்தாங்க, இன்னைக்கு இங்க இருந்து டிசைன் பண்ணுங்க. பிடிங்க. சார், எனக்கு கம்ப்யூட்டர்ல எல்லாம் வேலை செய்ய தெரியாது. ஆமால, சாரி அபி, நான் மறந்துட்டேன். ஓகே, இது வரைக்கும் தெரியாம இருந்தா அது பிரச்சனை இல்லை, இனிமே தெரிஞ்சுக்கலாம்ல. கத்துத்தர நான் இருக்கேன், கத்துக்கங்க. வெரி சிம்பிள். கை கொடுங்க. இந்த விரல் இருக்குல்ல, இந்த பட்டன் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லேப்டாப் ஆன் ஆயிடும். மறுபடியும் இதே நீங்க அழுத்தினீங்கன்னா ஆஃப் ஆயிடும். ஓகே? இந்த இடத்துல அப்படியே இந்த விரலை வச்சு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா இந்த கர்சர் அப்படியே மூவ் ஆகும். கர்சர் மூவ் ஆகுதா? ஓகே. இந்த கர்சர் அப்படியே கீழே கொண்டு வந்து இதோ இதை கிளிக் பண்ணா நம்ம கம்பெனியோடைய வெப்சைட் வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ண வேண்டியதை ட்ரா பண்ணிக்கலாம். சரி, இப்போ ட்ரா பண்ணி பார்க்கலாமா? da da
அவ்வளோதான் அபி, நீங்க கத்துட்டீங்க. இப்போ நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி. அபி, ஜஸ்ட் a minute. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு காஃபி கூட சாப்பிடலன்னா எப்படி? கம், லெட்ஸ் ஹேவ் a coffee. இல்ல சார். நோ ஃபார்மாலிட்டிஸ் அபி. கம், கூச்சப்படாம வாங்க. வாங்க, காஃபி சாப்பிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணலாம். சார். கம், வாங்க அபி, எந்திரிங்க. என்ன அசோக், ஆபீஸ வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டியா? சீஃப் டிசைனர் இங்க வந்திருக்காங்க. நான் தான் வர வச்சேன். ஹாய் அபி. வணக்கம். எப்போ வந்த? இப்பதான் வந்தேன் மேடம். ஆஃபீஸில் அபிக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைம்மா. அதை அவங்க சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அதான் அவங்க சிரமத்தை குறைக்கலாமேன்னு வீட்டுக்கே வர வச்சிட்டேன். லக்ஷ்மி அக்கா, ஒரு காஃபி கொண்டு வாங்க. இல்ல வேணாம் சார், நான் போய் என் வேலையை பார்க்குறேன். சீஃப் டிசைனருக்கு நம்ம வீட்டு காஃபி எல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியா அபி? இல்லைம்மா, அவங்க கூச்சப்படுறாங்க. அபி, நீங்க ஃப்ரீயா இருங்களேன், உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போவே நீங்க வேலையெல்லாம் முடிக்கணும்னு ஒன்றும் இல்லை. நிதானமா மெல்ல ஒர்க் பண்ணுங்க. ஈவினிங் டிசைன்ஸ் ரெடியான போதும். ஓகே சார். Yeah, half an hour. I'll be there, okay? ஓகே அசோக், நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஓகேம்மா, பாய். ஓகே அபி, நீங்க போங்க, நான் உங்களை அப்புறம் வந்து பார்க்குறேன். என்ன பேபி, ஆஃபீஸ் போல? எப்படி போவேன்? அதுவும் அந்த அபி முகத்துல முழிச்சிட்டு. அபியா? அவங்க இங்க வந்தா? அவளா வரல, அந்த அசோக் வர வச்சிருக்கான். இவள ஆபீஸ்ல இருந்தே அடிச்சு துரத்தணும்னு நினைச்சேன். இப்போ வீட்டுக்கே வர வச்சு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். பேபி, நம்ம கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவா? எதுக்கு? ஆபீஸ்ல அபிக்கு எதிரா நான் தான் வேலை செய்யறேன்னு காட்டி கொடுக்கறதுக்கா? அமைதியா இரு ஜெகன். அந்த அபியை என் கையால நானே அரையணும். அதுக்கு ஒரு காலம் வரும், அப்ப பாத்துக்கலாம். na na
மட்டும் வெயிட் பண்ணுங்க. இந்த 2 பேர் கதையை முடிச்சிட்டு வரேன். பாத்தீங்களா என்னன்னா தூக்கு முதலாளி. அப்படிதான் அப்படியே திருப்பி போட அவனை அடி. come on. போடுங்க. திருப்பு 90 degrees. வேற லெவலு. அண்ணா சுந்தரமூர்த்தி அண்ணா அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? உட்காருங்க வாங்க. சேர போற அண்ணனுக்கு. மாமா மாப்பிள்ள உட்காருங்க. அட பரவாயில்ல உட்காருங்க. அப்புறம் மாமா சங்கடப்படாம சந்தோஷமா இருங்க. நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. டே நாராயணா அண்ணா கார்ல அந்த நோட்டு இருக்குல்ல, எடுத்துட்டு வந்து மாமாட்ட கொடு. சரிண்ணே. ஓ டேய் டேய் முட்டாள் முட்டாள், உன் மண்டையை வச்சு அவன் நடு மூக்குல நச்சுன்னு குத்துறான். ஒரு சொட்டு ரத்தமும் வரக்கூடாது, அவன் எந்திரிக்கவும் கூடாது. குத்துறான் அப்படி. டேய் நீ என்னடா பாத்துட்டு இருக்க? நோட்டை கொடு. இந்தாங்கண்ணே. மாப்பிள்ள கணக்கெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அன்னைக்கு சொன்னீங்களே மாப்பிள்ள. அட பிரிச்சு பாருங்க மாமா, அது என் ஜாதக நோட்டு. ஓ மாப்பிள்ள எனக்கு ஜாதகம்லாம் பார்க்க தெரியாது. அது எனக்கு தெரியுமாமா. நமக்கு தெரிஞ்ச ஜோசியர் மூலமா நானே பார்த்துட்டேன். இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் நடக்கணுமா, அதுவும் நம்ம அபி கூட.